தொடக்க வகுப்புகளுக்கான அடிப்படை செயல்பாடுகள் பூஜ்ஜியம், கூட்டல் மற்றும் கழித்தல் அறிதல். வகுப்பு 1ஆம் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு வரை பாடம் கணக்கு. மாணாக்கர் தானே கற்றலுக்கான வகுப்பறை வழங்கல். முதலாவதாக உள்ள இந்த செடியில் 3 மலர்கள் உள்ளன. அடுத்த செடியில் 2 மலர்கள் உள்ளன. அடுத்த செடியில் ஒரே ஒரு மலர் மட்டும் உள்ளது. கடைசியாக உள்ள செடியில் உள்ள மலர் எங்கே? கடைசியாக உள்ள செடியில் மலர் இல்லை. இல்லை என்பதற்கு நாம் பூஜ்ஜியத்தை பயன்படுத்துகிறோம். இல்லை என்பதற்கு நாம் பூஜ்ஜியத்தை பயன்படுத்துகிறோம். ஒய் வடிவ குழாய் கூட்டல் அறிதல். கூட்டல் என்பது சேர்த்தல் என பொருள். 5 கூட்டல் 3. இந்த பக்கம் 5 மணிகள், மற்றொரு பக்கம் 3 மணிகள். கூட்டல் என பார்க்கின்ற பொழுது இரண்டையும் ஒன்று சேர்த்தல். 1 2 3 4 5 6 7 8. ஆகவே 5 கூட்டல் 3 சமம் 8 என நாம் அறிவோம். ஆறு கூட்டல் 4. ஒரு கையில் 6 மணியும் மற்றொரு கையில் 4 மணியும் உள்ளது. 1 2 3 4 5 6. மற்றொரு கையிலிருந்து 7 8 9 10. 2 கைகளிலும் உள்ள மணிகளின் மொத்த எண்ணிக்கை 10. அதாவது 6 கூட்டல் 4 சமம் 10. 6ஓடு 4ஐ சேர்த்தோமேயானால் கிடைப்பது 10. சேர்த்தல் என்பது கூட்டல். மரத்தில் 6 பறவைகள் உள்ளன. இப்பொழுது 2 பறவைகள் பறந்து வருகின்றன. பறந்து வந்த பறவைகள் ஏற்கனவே இருக்கின்ற அந்த 6 பறவைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து விட்டன. இவ்வாறு ஏற்கனவே உள்ள 6ஓடு வெளியிலிருந்து வந்த அந்த 2 பறவைகள் வந்து சேருவது கூட்டல் எனப்படும். ஆகவே ஏற்கனவே இருந்த 6 பறவை கூட்டல் வந்த 2 பறவை மொத்தம் 8 பறவை ஆகும். 6 கூட்டல் 2 சமம் 8. 5 பறவைகள் உள்ளன. இப்பொழுது 2 பறவைகள் பறந்து வந்து ஏற்கனவே உள்ள அந்த 2 பறவைகளோடு சேருகின்றன. இவ்வாறு ஏற்கனவே உள்ள 5ஓடு 2 வந்து சேருவது கூட்டல் எனப்படும். ஆகவே 5 கூட்டல் 2 சமம் 7. 5 2 கூட்டினால் கிடைப்பது 7. பறவை எண்ணி பாருங்கள். 7 பறவைகள் இருக்கின்றன. ஒன்று 2 3 4 என 4 மிதிவண்டிகள் உள்ளன. புதிதாக 2 மிதிவண்டிகள் வருகின்றன. மொத்தம் 4ஓடு இந்த 2ஐயும் சேர்த்தால் மொத்தம் 6 மிதிவண்டிகள். ஆணிமணி சட்டம் மூலம் எண்களை கூட்டுதல். 321. இதில் ஒரு 1ம் 2 10களும் 3 100களும் உள்ளன. ஆகவே 1ஆம் இடத்தில் நாம் 1 மணி இடுகின்றோம். 10ஆம் இடத்தில் 2 மணிகளும் 100ஆம் இடத்தில் 3 மணிகளும் இட வேண்டும். இதோடு கூட்டல் 123 கூட்ட வேண்டும்.
இதில் 3 ஒன்றுகள் உள்ளன. ஆகவே மேலும் 1ஆம் இடத்தில் 3 மணிகளையும் 10ஆம் இடத்தில் மேலும் 2 மணிகளையும் 100ஆம் இடத்தில் மேலும் 1 மணிகளை நாம் சேர்க்க வேண்டும். இப்பொழுது 4 நூறுகள், 4 பத்துகள், 4 ஒன்றுகள் உள்ளன. 444. 321 கூட்டல் 123 சமம் 444. பத்து ஒன்றுகள் சேர்ந்தது ஒரு 10. பத்து பத்துகள் சேர்ந்தது ஒரு 100. பத்து நூறுகள் சேர்ந்தது ஒரு 1000. நாம் எழுதும் எண்முறை தசம எண்முறையாகும். 10 மடங்கை அடிப்படையாக உடைய எண்முறை. 10 ஒன்றுகள் சேர்ந்தது ஒரு 10. 10 பத்துகள் சேர்ந்தது ஒரு 100. 10 நூறுகள் சேர்ந்தது ஒரு 1000. 10 ஆயிரங்கள் சேர்ந்தது ஒரு 10,000. 10 பத்தாயிரங்கள் சேர்ந்தது 1,00,000 என 10 மடங்கை உடைய இட மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 357. இதில் 7 ஒன்றுகள், 5 பத்துகள், 3 நூறுகள் உள்ளன. ஆகவே ஒன்றுகள் இடத்தில் நாம் 7 மணிகளை இடுகிறோம். 5 பத்துகள் உள்ளதால் 5 மணிகளை இடுகிறோம். 3 நூறுகள் உள்ளதால் நூறுகள் இடத்தில் நாம் 3 மணிகளை இடுகிறோம். கூட்டல் 454 ஒன்றுகள் இடத்தில் நாம் இப்பொழுது 11 ஒன்றுகள் வந்துள்ளன. எனவே 10 ஒன்றுகளை ஒரு 10 ஆக்கி நாம் 10ஆம் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது 10ஆம் இடத்தில் 6 பத்துகள் உள்ளன. மேலும் 10ஆம் இடத்தில் உள்ள 5 மணிகளை சேர்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் இப்பொழுது 11 பத்துகள் உள்ளன. 11 பத்துகளில் 10 பத்துகளை ஒரு 100ஆக மாற்றி 100ஆம் இடத்தில் சேர்ப்போம். எட்டு மணிகள் உள்ளன. 8 மணிகளிலிருந்து 3 மணிகளை நாம் தனியாக பிரிக்கும் பொழுது மீதம் உள்ளவை எவ்வளவு? 1 2 3. 3 மணிகளை நாம் தனியாக எடுத்துவிட்டோம். மீதம் உள்ளவை 1 2 3 4 5. ஆகவே 8 மணிகளிலிருந்து 3 மணிகளை நாம் தனியாக பிரித்துவிட்டால் மீதம் கிடைப்பது 5 ஆகும். 8 கழித்தல் 3. கழித்தல் என்பது பிரித்து எடுப்பது. மீதம் இருப்பது 5. 6 பறவைகள் உள்ளன. 6 பறவைகள் 2 பறவைகள் பறந்து சென்று விட்டன. ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து பிரிந்து செல்வது, அதை எடுத்துக்கொள்வது அல்லது பிரிந்து செல்வது கழித்தல் ஆகும். 6 பறவைகள் இருந்து 2 பறவைகள் பிரிந்து செல்வது கழித்தல். ஆகவே 6 கழித்தல் 2 என்பது மீதமுள்ள 4 ஆகும். 6 கழித்தல் 2 = 4 ஆகும். 7
வண்ணத்து பூச்சிகள் உள்ளன. அவற்றில் 2 வண்ணத்து பூச்சிகள் பறந்து சென்று விட்டன. எனவே கழித்தலாகும். 7 வண்ணத்து பூச்சியில் 2 வண்ணத்து பூச்சிகள் பறந்து சென்று விட்டதால் மீதம் இருப்பவை 5. இவ்வாறு பிரிந்து செல்வது கழித்தலாகும். 5 ஆரஞ்சு பழங்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் 2 பழங்கள் கீழே விழுந்து விட்டன. தனியாக பிரிந்து கீழே விழுவது கழித்தல். 5 பழத்தில் 2 பழங்கள் கீழே விழுந்து விட்டதால் மீதம் இருப்பவை மரத்தில் இருப்பவை 3 ஆகும். ஆகவே நாம் 5 கழித்தல் 2 = 3 என அறிவோம். ஐந்து பறவைகள் உள்ளன. 2 பறவைகள் பிரிந்து சென்று விட்டன. பிரிந்து செல்வது என்பது கழித்தல். 5ல் 2 பிரிந்து சென்றுவிட்டால் மீதம் இருப்பவை 3 ஆகும். 6 மிதிவண்டிகள் உள்ளன. காற்று வீசுகிறது. காற்று வீசியதில் 2 மிதிவண்டிகள் கீழே விழுந்து விட்டன. மீதம் நேராக நிற்பவை எத்தனை? 2 மிதிவண்டிகள் கீழே விழுந்து விட்டன, அதாவது பிரிந்து விட்டன. இப்படி பிரிந்து கீழே விழுவது கழித்தல். 6 மிதிவண்டியில் 2 மிதிவண்டிகள் கீழே விழுந்து விட்டன. மீதம் நேராக நிற்பவை 4. ஆறு தேநீர் குடுவைகள் உள்ளன. ஒரு பறவை பறந்து வருகிறது. 2 குடுவைகளை கீழே தள்ளி உடைத்து விட்டது. இவ்வாறு தள்ளி உடைத்து விடுவதனால் அவைகள் இவற்றை விட்டு பிரிந்து விட்டன. 6 தேநீர் குடுவையிலிருந்து 2 குடுவைகள் உடைந்து விட்டதால் 6ல் 2 குடுவைகள் தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்படி பிரிக்கப்பட்டுள்ளது கழித்தலாகும். 6ல் 2 போக மீதம் இருப்பவை 4. 6ல் 2 போக 6ல் 2 கழித்தால் மீதம் இருப்பவை 4 ஆகும்.